அவரை தெரியாது, ஹரியானாக்காரங்களுக்கு அவர் தெரியாது அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் மூப்பனார் அவர்களை ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு ஸ்டேச்சர் இருந்துச்சு, அதான் ஆளுமை. அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பும் இருந்தது. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டவங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார். ஆனா அவர் பிரதமரா ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க. இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும், மறந்துட முடியாது. அதுவும் ஏதோ ஒரு தமிழர் இல்லை, அந்த மாதிரி ஆளுமை உள்ள மூப்பனார் அவர்களை தடுத்தாங்க. அதுதான் தமிழாவுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம்னு நான் கருதுறேன்.